பிப்ரவரி 1959 பனியால் சூழப்பட்ட யூரல் மவுண்டன்ஸ், சோவியத் யூனியன். இந்த மலையோட அடிவாரத்தில் 9 மலையேறு வீரர்கள் அவங்களோட பயணத்தை தொடங்குறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல, அவங்க 9 பேரும் இந்த மலையில் ரொம்பவே கொடூரமான முறையில் சாவ போகிறாங்கன்னு. எந்த அளவுக்குன்னா, அந்த 9 பேர்த்தில் ஒரு பொண்ணோட நாக்கு 2 துண்டாக வெட்டப்பட்டிருக்கு. இன்னொருத்தருக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எலும்பும் உடஞ்சிருக்கு. இவங்களை இவ்வளோ கொடூரமாக கொன்னது யாரு? இந்த 9 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவே சின்ன பசங்க. எல்லாத்தோடைய வயசும் 22லேருந்து 23 வயசு தான் இருக்கும். இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த 9 பேரும் மலை ஏறுறதுல ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க. இவங்களுடைய இலக்கு இந்த யுரல் மலைத்தொடரில் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அட்ராட்டன் மலை உச்சியை ஏறுறதா. இதை நோக்கி இவங்களுடைய பயணம் ஜனவரி 23, 1959 அன்னைக்கு ஆரம்பிக்குது. இவங்க இருந்த ஊர்ல இருந்து இந்த யுரல் மலைத்தொடரோட அடிவாரத்தை நோக்கி ஒரு ட்ரெயின் ஏறி 9 பேரும் புறப்படுறாங்க. இந்த மலைத்தொடரோட அடிவாரத்துல இருந்து இந்த 9 பேரும் பல நாட்கள் ட்ரக்கு பிடிச்சும் ஸ்கீ பண்ணியும் கடைசியா இந்த யுரல் மலைத்தொடரில் மனுஷங்க வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. இந்த கிராமத்துக்கு போய் சேரக்கூடிய வழியிலேயே இந்த 9 பேத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அதனால ரொம்பவே அதிர்ஷ்டவசமா அவர் மட்டும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. மீதி இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் அந்த கிராமத்துல இருந்து அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிராம மக்கள் இந்த 8 பேர்த்திட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அந்த கிராம மக்கள் இந்த மலைக்கு வச்ச பேரு சாவோட மலை. ஆனால் இந்த 8 பேரும் அந்த கிராம மக்கள் சொன்ன எதையும் காதில் வாங்கிக்காம அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த கிராம மக்கள் இந்த 8 பேர்த்த கடைசியா உயிரோட பார்த்தது. இதுக்கப்புறம் இவங்க 8 பேரும் அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய ரொம்பவே அடர்த்தியான காட்டுக்குள்ள முதல் முறையா அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வந்ததுக்கு 8 பேரும் ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டதுனால சரியா பிப்ரவரி 1 8 பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட் அடித்து தங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல, அங்கே தான் அவங்க கடைசியாக உயிரோடு இருக்க போகிறாங்கன்னு. ஏன்னா இவங்க டென்ட்டு போட்ட அந்த இடம் தான் அந்த கிராம மக்கள் இவங்களை எச்சரித்த அந்த சாவோட மலை. இப்படி போன இந்த 8 பேரும் ரொம்ப நாளாயும் திருப்பி வராதனால இவங்க கூட வந்து உடம்பு சரியில்லாமல் திருப்பி வீட்டுக்கு போன அந்த 9வது ஆள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பிப்ரவரி 26 இந்த 8 பேர்த்த காணோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இதோட அந்த 8 பேர் காணாமல் போய் 26 நாள் ஆகுது. சோவியத் யூனியனோட போலீஸும் உடனடியாக இந்த யுரல் மலைத்தொடரில் இந்த 8 பேர்த்தை தேடி ஒரு சர்ச் ஆப்ரேஷனை நடத்துகிறாங்க. ஆனால் இங்கிருந்து தான் ரொம்பவே மோசமான மர்மங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. ரொம்பவே தீவிரமான தேடலுக்கு அப்புறம் இவங்களுடைய கேம்ப் ஒரு வழியாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த கேம்ப் பக்கத்தில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, அந்த கேம்புக்குள்ள இவங்க கொண்டு வந்த துணிமணிகளும் உணவுப் பொருட்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த 8 பேர்த்த அந்த கேம்ப்ல காணோன்னு அப்புறம் தான் சோவியத்தோட போலீஸ் இந்த 8 பேர்த்த இந்த கேம்பை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்பவே அடர்ந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி தேடிட்டு இருந்தப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோவியத் போலீஸ் காட்டுக்குள்ள ஒரு காலடி தடம் போகிறத பார்த்துருக்காரு. அதனால இவங்க எல்லாருமே அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய் இவங்களோட தேடுதல் முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கொஞ்ச தூரம் அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு போன பிறகு ரூம்ல இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த 8 பேர்த்துல ஒரு பையனோட பாடி கண்டுபிடிக்கப்படுது. இந்த இடத்துல டெம்பரேச்சர் -35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இவங்க கண்டுபிடிச்ச அந்த பையனோட பாடி வெறும் ஒரு அண்டர்வேரோட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இறந்து கிடந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் சுமார் 5 மீட்டர் உயரத்துக்கு கிளைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த பையன் எதையோ ஒன்றை பார்த்து பயந்து ஓடி வந்த மாதிரி. அப்போதான் இவங்களுக்கு புரியுது, இங்கே ஏதோ ரொம்பவே மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு. அடுத்த கட்ட தேடல்ல இந்த கேம்ப்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு மலை சரிவுக்கு நடுவில் அந்த 8 பேர்த்துல 3 பேர்த்தோட பாடி கண்டுபிடிக்கப்படுது. அந்த 3 பேரும் இவ்வளோ குளிரான இடத்துலையும் ரொம்பவே கம்மியான ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. அவங்க இறந்து கிடந்த விதத்தை பார்த்தா அவங்க அந்த மலை சரிவுல இருந்து திருப்பி கேம்புக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நடுவுலையே ஏதோ ஒரு காரணத்தினால 3 பேர் இறந்துருக்காங்க. இங்கே கேள்வி என்னன்னா, இவங்க 3 பேரும் இவ்வளோ குளிரான இடத்துல இவ்வளோ கம்மியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எதுக்கு வெளியே வரணும்? அதுவும் குறிப்பாக ஒரு மலை சரிவை நோக்கி எதுக்கு போயிருக்கணும்? நடுவில் இவங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால் இவங்க 3 பேரும் இறந்து போனாங்க? இந்த 3 பேர்த்துக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 4 பேர்த்த எவ்வளோ தேடி கண்டுபிடிக்க முடியாதனால சோவியத் போலீஸ் இந்த தேடுதலை கைவிட்டுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மலையில் இருக்கக்கூடிய பனியெல்லாம் உருகின பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓடையிலேருந்து இந்த 4 பேர்த்தோட உடம்பு கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் இங்கேருந்து தான் ரொம்பவே முக்கியமான மர்மங்கள் ஆரம்பிக்குது. இந்த மர்மங்களுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 4 பேர்த்தோட உடம்புல எந்த வித காயங்களும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஓடையிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 4 பேர்த்தோட உடம்புல ரொம்பவே மோசமான காயங்கள் ஏற்பட்டுருந்துருக்கு. எந்த அளவுக்குன்னா, அந்த 4 பேர்த்துல ஒரு பொண்ணோட உடம்புல அந்த பொண்ணோட நாக்கு 2 துண்டாக வெட்டப்பட்டிருந்திருக்கு.
மீதி இருந்த அந்த 3 பசங்களோட உடம்புலையும் அவங்களோட எலும்பெல்லாம் ரொம்பவே மோசமாக உடஞ்சி போயிருந்திருக்கு. ஆனால் இந்த 4 பேர்த்தோட உடம்புலையும் வெளிப்புற காயங்கள் எதுவுமே கிடையாது, அந்த பொண்ணோட நாக்கை தவிர. இவங்களோட இவ்வளோ கொடூரமான நிலைமைக்கு யார் காரணம்? இதுக்கான பதில் 60 வருஷம் ஆயும் இன்னும் ரொம்பவே மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இவங்க 8 பேரும் இப்படி தான் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட தியரிஸ் முன்வைக்கப்படுது. அதில் முக்கியமான 1-2 தான் பனிசற்கல்ல இவங்க சிக்கி இறந்துருக்கலாம், இல்லைனா ரொம்பவே மோசமான ஏதாவது ஒரு மிருகம் இவங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம், இல்லைனா ஏன் இது ஒரு ரகசிய இராணுவ ஆராய்ச்சியாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்களோட இவ்வளோ மோசமான இறப்புக்கு இது வரைக்கும் ஒரு சரியான காரணம் கண்டுபிடிக்கவே படலை. ஆனால் இந்த 8 பேர்த்தோட இவ்வளோ கொடூரமான சாவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில், அன்னைக்கு நைட்டு இவங்க கேம்ப் போட்டிருந்த இடத்துல ஸ்னோ சரிஞ்சு வந்திருக்கலாம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க 8 பேரும் அந்த கேம்புக்குள்ளேருந்து அறக்க பறக்க வெளியே ஓடி இருக்காங்க. இப்படி ஓடும் போது அந்த கேம்ப்ல இருந்த 4 பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் தவறி விழுந்திருக்கலாம். இப்படி சரிஞ்சு வந்த ஸ்னோ அவங்கள கவர் பண்ணி 4 பேர்த்தையும் கொண்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருந்த அந்த 4 பேரும் அந்த காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு திசையில ஓடி இருக்காங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ள இருந்த ரொம்பவே மோசமான குளிர்னால அந்த 4 பேரும் ஹைப்போதெர்மியா வந்து இறந்து போயிருக்காங்க. இதுதான் இந்த 8 பேர் இறந்து போனதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரே பதில். ஆனால் எப்படி ஒரு பனிச்சரிவுனால ஒரு பொண்ணோட நாக்கு 2 துண்டா போகும்? இதுக்கு ஒரு சரியான பதில் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே கிடையாது. இவங்களை இவ்வளோ கொடூரமாக கொன்னது ஒரு எட்டி தானு அந்த மலைவாழ் மக்களால் நம்பப்படுது. இந்த மாதிரி ரொம்பவே மோசமான மிருகங்களை அந்த மலையில் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறதா அந்த மலைவாழ் மக்கள் சொல்கிறாங்க. இந்த மலையில் இந்த மக்கள் பார்த்ததா சொல்லக்கூடிய இந்த எட்டிங்கிற உயிரினம் ரொம்பவே மர்மமான உயிரினம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு மாதிரி 6லேருந்து 8 அடி உயரத்தில் மனுஷங்க மாதிரி 2 காலில் நடக்கக்கூடிய ஒரு உயிரினம். இவ்வளோ குளிரான இடத்துல இந்த உயிரினம் வாழ்றதுக்கு இந்த உயிரினத்தோட உடம்புல ரொம்பவே அடர்த்தியான முடி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலையில் கூட நிறைய மக்கள் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த 8 பேர்த்தோட சாவுக்கு காரணம் யார்? இதுக்கான பதிலையும் அந்த 8 பேர் அவங்க கூடையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த மலைக்கு இவங்க வச்ச பேர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும்.